உலகமெல்லாம் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய விஷயம் இரண்டாவது உலகப் போர். அதற்கு பிறகு அதை போன்ற ஒரு போர் நடைபெற்றதில்லை. எல்லாரும் பேசப்படுகிற ஒரு பெயர் அடால்ஃப் ஹிட்லர். உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு விடுமோ, இந்த மனித இனம் அடிமைப்பட்டு விடுமோ, உலகத்தை சூரியனே மறையாத பேரரசாக பார்த்த அந்த இங்கிலாந்து நாட்டு மக்கள் அடிமைப்பட்டு விடுவோமோ என்ற அச்சத்தோடு இருந்தபோது அந்த இரண்டாவது உலக வாரை டிக்ளேர் பண்ணி அனைத்து மக்களுக்கும் ஒரு நிம்மதியை கொடுத்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில். அந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் 1945 உலக போர் முடிந்ததற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் கிளைமண்ட் அட்லி அவர்கள், அவர் ஒரு பாரிஸ்டர், அவர் பெரிய நிபுணர், அவர் வெற்றி பெற்று விட்டார். அந்த கொலிஷன் கவர்மெண்ட்ல துணை பிரதமராக இருந்தவர். அப்போது கிளைமண்ட் அட்லியிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இவ்வளவு பெரிய மாபெரும் தலைவனை, உலகமெல்லாம் உச்சரித்த அந்த வின்ஸ்டன் சர்ச்சிலை, ஒரு பெரிய ஆரேட்டரை நீங்கள் வீழ்த்தி விட்டீர்களே, நீங்கள் தான் இந்த உலகத்தினுடைய கதாநாயகன் என்று பத்திரிகைகள் கேள்வி கேட்கிற போது கிளைமண்ட் அட்லி சொன்ன வார்த்தையை இந்த அவையிலே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஜனநாயகத்தில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற சாதாரண மனிதன். சர்ச்சில் ஒரு மகா புருஷர். அந்த வகையில் தெய்வத்துக்கு ஒப்பாகக்கூடிய மாபெரும் தலைவன் சர்ச்சில். அவருடைய சாதனையை தேர்தலில் வெற்றி பெற்ற நான் எந்த இடத்திலும் வெற்றி பெற முடியாது என்று சொன்ன கிளைமண்ட் அட்லியினுடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து, இந்திய ஜனநாயக வரலாற்றில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகா புருஷனை, அந்த அவதார புருஷரை யாராலும் எந்த இடத்திலும் தேட முடியாத அளவிற்கு மாண்புமிகு மரியாதைக்குரிய நம்முடைய முதல்வர் அவர்கள் கிண்டியினுடைய மெட்ரோ பாலத்தில் போய் சேர்ந்தா பார்த்தாலும், நம்மளுடைய மெட்ரோ ரயிலில் போய் பார்த்தாலும், கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பார்த்தாலும், இந்த நாட்டில் எந்த திட்டங்களில் பார்த்தாலும் அதில் தமிழக வரலாற்றில், இந்திய வரலாற்றில் இத்தலைவனை போன்று யாரும் திட்டம் கொடுக்க முடியாது என்று தெய்வத்தை யாராவது பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டால், அணுவிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் தான் இந்துவும் சொல்கிறது, இஸ்லாமியும் சொல்கிறது, கிறிஸ்தவமும் சொல்கிறது, வைணவமும் சொல்கிறது, சைவமும் சொல்கிறது. அதை போன்றுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவன், உலகத் தலைவருக்கு ஒப்பான முத்துவேல் கருணாநிதியை எங்கும் தேட வேண்டாம், அவர் எல்லா இடத்திலையும் இருப்பார் என்பதை நினைவு கூர்ந்து, அச்சமில்லை, 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 உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்ற முண்டாசு கவிஞன் பாரதியினுடைய வரியை இன்றளவும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிற எங்களினுடைய இளைஞர்களினுடைய வழிகாட்டி, இந்த தமிழகத்தை வழிகாட்ட போகக்கூடிய நட்சத்திரம் எங்கள் கட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர், எங்களுடைய அவை தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வணங்கி, இந்த அவையில் என்னை ஒவ்வொரு முறையும் பக்குவப்படுத்திக் கொண்டு வார்த்தைகள் பேசுகிற போதும், படிக்கின்ற போதும், இந்த அவைக்கு நான் வருகிற போதும் எவ்வாறு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தாய் உள்ளத்தோடு, தந்தை உள்ளத்தோடு என்னை அரவணைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அவையினுடைய துணைத் தலைவர் KN நேரு அவர்களையும், எங்களுடைய கொறடா மற்றும் முன்னணி தலைவர்களையும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்கு அவையின் மாடத்தில் இருக்கிறவர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னை தேர்தலிலே வெற்றி பெற செய்த மிகப்பெரிய ஒரு சரித்திர தலைவர், பெரிய பெண்ணியவாதி, பெரியாருடைய செயலை இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு தாய்க்கோழியை போன்று பாதுகாத்துக் கொண்டிருக்கிற எங்கள் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள், எங்கள் மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், கோவில்பட்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் எங்கள் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள், கழக உடன்பிறப்புகள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பட்ஜெட்ல நானும் தேடி பார்க்கிறேன், முன்வரிசையில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அமைச்சர்களுடைய புத்தகங்களினுடைய பக்கங்கள் மிக அருமையாக இருந்தது. மேலே அட்டை பக்கம் அதை தேடி பார்க்கிறேன். முதலமைச்சர் அவர்களையும் பார்க்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர்களையும் பார்க்கிறேன், ஆளுநர்கள் கட்சியுடைய அமைச்சர் அவர்களையும் பார்க்கிறேன். ஆனால்
இருக்கிறதை போன்று தெரிகிறது, ஆனால் என் கண்ணுக்கு புலப்படம் இருக்கிறது. இப்படித்தான் இருக்கிறது இருக்கிறது என்பது தேடி போய் பார்க்கிற போது அதற்கு பேர் காணல் நீர் என்று சொல்வார்கள். அதே போன்றுதான் இந்த பட்ஜெட். ஏற்கனவே நாங்கள் என்ன திட்டங்களை எல்லாம் இங்கு கொண்டு வந்திருக்கிறோம். அமைச்சர் அவர்கள் அழகாக சொன்னார்கள். நிதியமைச்சர் அவர்கள், மாண்புமிகு எங்களுடைய முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மிக அருமையான கருத்துக்களை நாங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு சொல்லியிருக்கிறார். நாங்களும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் என்னுடைய வாதத்தை நான் வைக்க விரும்புகிறேன். எங்களுடைய திட்டங்கள் அத்தனையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். உங்களுடைய பாசனத்துறையினுடைய அமைச்சர், உங்களுடைய அக்ரிகல்ச்சருடைய மினிஸ்டர், உழவர் பெருமகனுடைய இந்த திட்டத்தை இந்த பட்ஜெட்ல கொடுத்தார். சுழன்றும் ஏற்பின்பது உலகம், உழந்தும் உழவே தலை என்ற வள்ளுவனினுடைய வாக்குக்கேற்ப உழவு தொழிலுக்கு பின்னால் தான் அனைத்து தொழிலுக்குமே செல்கிறது. அந்த அளவிற்கு உழவு தொழிலில் எவ்வளவு சிறப்புகளை இந்த ஆட்சி கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் எடுத்து உங்களுடைய பக்கங்களை எல்லாம் வரிவிடாமல் நான் படித்து பார்த்தேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.